ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு தேடலின் பதிவு. இன்னைக்கு நம்ம நடுசீரடி சாய்பாபா ஆலயம் தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் காட்டாங்குளத்தூர்ல அமைந்துள்ளது. இதோட லொகேஷன் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். தேவைப்படக்கூடியவங்க யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க பஸ்ல வரதா இருந்தனா ரூட் நம்பர் 500 தாம்பரத்துல இருந்து ரூட் நம்பர் 500 எடுத்துக்கோங்க. காட்டாங்குளத்தூர் இறங்கிக்கிட்டு காட்டாங்குளத்தூர் பஸ் ஸ்டாப்ல ஒரு 800 மீட்டர் உள்ள நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல ட்ரெயின்ல வரதா இருந்தானா பொத்தேர் இறங்கிக்கங்க. பொத்தேர்ல இருந்து 1.3 கிலோமீட்டர் உள்ள நடந்து வர்றது மாதிரி இருக்கும். ஆட்டோ ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. வாங்க நம்ம ஆலயத்துக்கு உள்ள போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் வன்னி மரத்தடியில வீற்றிருக்கிறாரு. வன்னி மரத்து விநாயகருக்கு தனி சிறப்பு இருக்கு. அதாவது வன்னி மரத்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வலம் வந்தா குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் போன்ற சுப நிகழ்ச்சியில் தடையின்றி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி தோஷம் நிவர்த்தி ஆகும். குடும்ப ஒற்றுமைக்கும் வன்னி மரத்தடி விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். அடுத்ததா இந்த ஆலயத்துல ஸ்ரீ குபேர கணபதிக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. குபேர கணபதி மேற்கு திசை பார்த்தவாறு நமக்கு காட்சி தர்றாரு. கருவறை திறந்த வழி முகப்பு மண்டபத்துடன் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. 2 துவாரபாலகர்கள் வீட்டிருக்க கருவறையில் விநாயகர் பெருமான் நமக்கு காட்சி தராரு. முகப்பு மண்டபத்துல பாத்தீங்கன்னா பலிபீடமும் மூஷிக பெருமானும் அமர்ந்து இருக்கிறார்கள். விநாயகர் பெருமானை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். விநாயகர் பெருமானுடைய சந்நிதியின் சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தியோட சந்நிதியும் அமைந்துள்ளது. அடுத்ததான் இந்த ஆலயத்தோட பிரதான தெய்வமான ஸ்ரீ சிவசக்தி சாய்பாபா நம்ம தரிசனம் பண்ணலாம். இந்த ஆலயம் அமைத்துள்ள விதம் நம்மள பிரமிப்புக்கு உள்ளாகுது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிருக்காங்க. வாங்க நம்ம சாய்பாபா தரிசனம் பண்ணலாம். சீரடியில சாய்பாபா எப்படி வீற்றிருக்கிறாரோ அதே மாதிரியே நடு சீரடியிலையும் சாய்பாபா இருக்கிறாரு. அவரோட கண்கள், அந்த புன்னகை முதற்கொண்டு சீரடியில எப்படி அமர்ந்திருக்காரோ அதே மாதிரி நமக்கு இங்க காட்சி தராரு. சோ இத நீங்க நேர்ல பார்க்கும் போதுதான் நான் சொல்றதோட அர்த்தம் புரியும். நீங்க ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. இப்ப சாய்பாபாக்கு நடக்க இருக்கக்கூடிய தீப ஆராதனையை நம்ம பார்க்கலாம். எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. சாய்நாதருக்கு பின்புறம் அக்னி மூலையில சிவபெருமான் காட்சி தராரு. அவருக்கு அடுத்ததா தத்தாத்திரேயரோட சந்நிதி இருக்கு. அவருக்கு அடுத்ததா குபேர மூலையில அம்பாள் நமக்கு காட்சி தராங்க. அடுத்ததான் முருகப்பெருமானுக்குன்னு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமானுடைய சன்னதி பாத்தீங்கன்னா கருவறை முகப்பு மண்டபத்தோட காணப்படுகிறது. முகப்பு மண்டபத்தில் பலிபீடமும் மயிலும் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறையின் இருபுறமும் துவாரபாலகர்கள் வீட்டிருக்க முருகப்பெருமான் வள்ளி தேவயானை அம்பாளுடன் காட்சி தருகின்றார். 6 முகத்துடனும் 12 கைகளுடனும் அவர் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் சந்நிதியின் கருவறையை சுற்றி ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பால தண்டாயுதபாணி, ஸ்ரீ திருச்செந்தூர் முருகருக்கு தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா முருகர் சன்னதிக்கு பக்கத்திலேயே அகத்திய பெருமானுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா பாத்தீங்கன்னா தோரகமாயி, அதாவது தோரகமாயினா பாலடைந்த மசூதி. பாபா அங்க இருந்துட்டு தான் மக்களுக்கு அருள் புரிஞ்சிட்டு இருந்தாரு. சோ இங்கேயும் தோரகமாயி அமைச்சிருக்காங்க. இந்த ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்த டைம்ல ஏற்றி வச்ச நெருப்பு இதுவரைக்கும் அணையாம பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமானுக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்ததா ஸ்ரீ பாவன குபேர சாய்பாபாவோட சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. பாவன குபேர அப்படிங்கிறது அபிஷேகத்துக்கு உரியவர் அப்படிங்கிற பொருள் தரும். நீங்க வியாழக்கிழமை இந்த ஆலயம் வந்தீங்கன்னா இந்த பாவன குபேர சாய்பாபாவுக்கு உங்க கையாலேயே அபிஷேகம் பண்ணிக்கலாம். அடுத்ததா நவகிரகத்தோட சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. எங்கும் இல்லாத சிறப்பா இங்க நவகிரகங்களும் தேவியர்களுடன் காட்சி தராங்க. அடுத்ததா காலபைரவருக்குன்னு சொல்லிட்டு தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. காலபைரவர் நமக்கு காட்சி தராரு. சாய்பாபா ஆலயத்தோட நிறுவனர் தலைவர் திரு சாய்குமரன் அவர்கள்ட்ட இந்த ஆலயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் புராண கொடி நமஸ்காரங்கள். என் பெயர் சாய்குமரன்.
நாம் இருப்பது இப்ப நடு ஷீரடி சாய்பாபா ஆலயம். நடு ஷீரடி என்றால் வடக்கே மயிலாப்பூர், தெற்கே தென் ஷீரடி, மத்தியில் அமைந்தால் நம்ம கிருஷ்ணமூர்த்தி குருஜி அவர்களின் ஆசைப்படியும் அவர்களுடைய எண்ணங்கள் படியும் நமது ஆலயத்திற்கு நடு ஷீரடி என்று பெயர் அமைத்தார். சுவாமிஜி இப்ப இல்ல, அவருடைய நினைவுகளும் அவருடைய ஆசீர்வாதங்களும் நம்மோடு எப்போதும் இருக்குது. நமது நடு ஷீரடி சாய்பாபா ஆலயத்துடைய மகிமைகள், பாபாவின் பாதம் பட்ட புண்ணிய திருத்தலம் நம்மளுடைய கோவில் ஷீரடி சாய்பாபா அவர்கள். இங்க வந்து எப்படின்னா ஷீரடியில இருக்கிற மாதிரியே இப்ப நீங்க ஷீரடியில எப்படி பாபாவுடைய ஐ மூமெண்ட்டும் லிப்ஸ் மூமெண்ட்டும் நாம ரசிச்சு பார்ப்போமோ, அதே மாதிரிதான் நடு ஷீரடியில பாபாவுடைய ஐ மூமெண்ட்டும் லிப்ஸ் மூமெண்ட்டும் அவ்வளவு அழகா, அவ்வளவு பக்தர்களுக்கு யதார்த்தமாக அப்படியே வரவேற்கும் முகமா நம்முடைய பாபா அமைஞ்சிருப்பார். பாபாவை பாத்தீங்கன்னா இங்க நாம எப்படி ஜெய்ப்பூர்ல கிருஷ்ணங்கர்ல பாபா எப்படி ஷீரடியில ஒரு பாம்பேல இருந்து ஒரு சபதிக்கு அந்த கல்லு கிடைச்சி அந்த கல்லு மூலியமா பாபாவை செதுக்கி செஞ்சாங்களோ அது எல்லாமே இங்க அமைஞ்சிருக்கு. அதுதான் நம்முடைய பாபாவுடைய அந்த வாரிசுகள் பண்ணதுனாலதான் நம்முடைய பாபா இங்க வைப்ரேஷனாவும் ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயமா இங்க அமைஞ்சிருக்கு. இந்த நமது நடு ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் நீங்க ஜிஎஸ் ரோடு, அதாவது தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டுல மத்தியில இடையில அமைஞ்சிருக்கு. இடையில அமைஞ்சதுனால பாத்தீங்கன்னா கரெக்டா தாம்பரத்துல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர், செங்கல்பட்டுல இருந்து 15 கிலோமீட்டர், சிவானந்த குருகுலம் ஜிஎஸ் ரோட்ல இருந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நமது ஆலயம் நடு ஷீரடி சாய்பாபா ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துல நீங்க உள்ள வர பார்த்தே பாத்தீங்கன்னா நமது நண்பர், நமது செயற்குழு தலைவர் அவர் தான் சாய், அதாவது சக்திவேல். இங்க பாத்தீங்கன்னா ஷீரடியில் நடக்கிற மாதிரி 4 காலங்களும் பூஜைகள் நடக்கும். காலையில கோ பூஜை நடக்கும். காலையில கோ பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நாம கோவில் ஓபன் பண்றோம். கோவில் ஓபன் பண்ணியும் கோ வருவார், அதாவது கோ வந்தோடனே அவருக்கு நைட்டுக்கு வைக்கிற பாபாவுக்கு வைக்கிற பிரசாதங்கள் தானமாக வழங்கப்படும். அதுக்கப்புறம் தான் காக்கடா ஆரத்தி, 7 மணிக்கு காக்கடா ஆரத்தி, மதிய ஆரத்தி, அதுக்கப்புறம் அபிஷேகம் எல்லாம் முடிஞ்ச உடனே மதிய ஆரத்தி நடக்கும். மதிய ஆரத்தி முடிஞ்ச உடனே 1 மணிக்கு நடை அடைக்கப்படும். நடை அடைச்சு போய் மறுபடியும் 4 மணிக்கு நடை திறந்து 6 மணிக்கு ஈவினிங் ஆரத்தி, 8:30 மணிக்கு மறுபடியும் நைட் ஆரத்தி. இது 4 கால ஆரத்தியும் 4 கால பிரசாதமும் பாபாவுக்கு ஷீரடியில் நடக்கிற மாதிரி வழக்கமா நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க வேலைக்கிழமை பாத்தீங்கன்னா ஷீரடியில் நடக்கிற மாதிரி ஒரு 1000 பேர், 1000ல இருந்து 2000 பேர் வருவாங்க. அந்த 2000 பேருக்கும் நாம அன்னதானம் இங்கேயே சமைச்சு இங்கேயே நாம வழங்கின்னு இருக்கோம். அதுக்கான தேவையான மூலப்பொருட்கள் எல்லாமே நாமளே வாங்கி நாம நிர்வாகமே எல்லாமே செஞ்சிருக்கு பக்தர்களுடைய உதவியோடு. இங்க பாத்தீங்கன்னா அந்த சிவபெருமான், அதாவது சிவபெருமான் ரூபமா பாபா இருக்கிறதுனால பாபாவை வேண்டி இன்னி வரைக்கும் நடக்காத ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாமே பாபாவுடைய அருளால, பாபாவுடைய ஆசீர்வாதத்தால என்ன வேண்டாங்களோ வேண்டியது வேண்டியபடியே கொடுக்கக்கூடிய பாபாவா இங்க இருக்கிறார். பாபா பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் குழந்தை இல்லையா, 10 வருஷம் குழந்தை இல்லையா, 6 வருஷம் குழந்தை இல்லையா, எல்லாமே இங்க வராங்க. இந்த மண்ணு மிதிக்கிறாங்க, மண்ணு மிதிச்சு பாபாவை வேண்டிக்கிறாங்க. பாபாவை வேண்டியது 11 வாரம் யாரெல்லாம் தவறாம தாரித்ரிய தகன சிவசோத்திரம். ஏன்னா இந்த சிவபெருமான் மந்திரம், அதாவது சிவபெருமான் வசிஷ்டருக்கு போதிச்ச மந்திரத்தை இங்க நாம சொல்றோம். அந்த மந்திரத்தை 11 வாரம் கேட்டு பாபா பாலத்துல சமர்ப்பணம் பண்றாங்க அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம். அப்போ அவங்களுக்கு எல்லா வேண்டுதலும் நிறைவேறுது. அப்போ அப்படிப்பட்ட வேண்டுதலுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைன்னு வரவங்களுக்கு எல்லாம் 2 குழந்தைங்க பாபாவுடைய அருளார ரெட்ட குழந்தை, ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மகிமை தான் இதுல, வேற எந்த ஒரு விளக்கம் கிடையாது. பாபாவுடைய மண்ணை மிதிச்சாலும் பாபாவுடைய ஆசீர்வாதத்துல எல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆபரேஷன், எஸ்ஆர்எம் ஹார்ட் ஆபரேஷன் ஒரு பக்தர் போன் பண்றாரு. நாம பாபாவை வேண்டிக்கின்னு அவங்களுக்கு நம்ம சொல்றோம் 100% நடக்கும், அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுன்றோம். அது பிரகாரம் பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஆசீர்வாதத்துல அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரியே வெறும் சாதாரண ஒரு சின்ன ஆபரேஷன்ல முடிஞ்சு அவங்க சக்சஸ் ஆயிட்டாங்க. குழந்தைங்க இருந்து எல்லாமே அவங்க நல்லபடியா நடந்துட்டாங்க. அப்படிப்பட்ட வேண்டுதலும் அப்படிப்பட்ட மிராக்கல்களும் இங்க நடக்குது. இங்க மட்டும்தான் நாம பாபாவை சிவரூபமா பாக்குறோம். மக்கள் எல்லோரும் இன்னி வரைக்கும் யாரெல்லாம் என்ன இங்க வேண்டாங்களோ அது அத்தனையும் நடக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்சவங்க இங்க பாத்தீங்கன்னா கருங்காலி பல்லக்கு, அதாவது பாபாவை வேலைக்கிழமை பல்லக்கு சுமப்பாங்க. பல்லக்கு தரிசனம் முடிஞ்ச ஒன்னையும், அது மட்டும் இல்லாம பல்லக்கு தரிசனம் முடிஞ்ச ஒன்னையும் பாத்தீங்கன்னா பைரவர் அப்படியே வெளியே வந்த உடனே கால பைரவர், இங்க கால பைரவர் தரிசனம். ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் கால பைரவருடைய அபிஷேகங்கள், ஆரத்திகள், மகா ஹோமங்கள் நடக்கிறோம். கோபுர தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோபுர தரிசனம் நீங்க கிழக்கு முகமா பார்த்து நவகிரக ஸ்தலத்துல இருந்து நீங்க கோபுர தரிசனம் பண்ணீங்கன்னா 9 ஸ்தலங்களுடைய கோபுரங்களும் இங்க அற்புதமா வடிவமைச்சிருக்கும். அப்போ என்ன அற்புதம் அப்படின்னா எல்லா கோவிலும் இருக்கிற கலசங்கள் இங்க கிடையாது. இங்க மட்டும்தான் சூரிய கலசம் இருக்கும். இந்த சூரிய கலசம் ரொம்ப விசேஷமானது. நம்ம ரத்னகிரி சுவாமிகள் முதல்ல பண்றாரு, அதுக்கப்புறம் தான் நாம பண்றோம். ஏன்னா அதுல பஞ்ச ரத்னங்களால் ஆனமான, பஞ்ச ரத்னங்கள்னா பஞ்சபூதங்கள், பஞ்சஸ்தலங்கள் எல்லா மந்திரங்களும் ஓதி எல்லாமே சரிபாகமா இருக்கும். அதாவது சரிபாகமா ஒரு கலசம் செஞ்சு அதுதான் நாம நிறுவப்பட்டிருக்கும். நமது ஆலயத்துல நீங்க பாத்தீங்கன்னா
சூரிய கலசம் இருக்கும். சூரிய கலசம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா நம்ம கோவில் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பாத்தீங்கன்னா அந்த மலேசியா முருகர் கிடைச்ச பெயிண்ட் தான் நாம இங்க அடிச்சிருக்கோம். அதனால கோவில் ரொம்ப அமைதியா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க இங்க வந்து அந்த மண்ணை மிதிச்சாலே உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் தான். அதாவது அதுக்கான ஒரு சின்ன விளக்கம் தான் இது. திருவண்ணாமலை நினைத்தால் முக்தி கிடைக்கும், காசியில இரண்டாம் முக்தி கிடைக்கும், திருவாரூர்ல பிறந்தாம் முக்தி கிடைக்கும். ஆனா நின்னைக்கரை மண்ணை மிதித்தாலே முக்தி கிடைக்கும். இதுதான் எங்க குருநாதர், அதாவது அகில பாரத சன்னியாசிகள் சங்க நிறுவனர் ஸ்ரீ ராமானந்த சுவாமிகள் அவருடைய அருள்வாக்கால் இங்க சொன்னது என்னன்னா, இந்த மண்ணை யாரெல்லாம் மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும். நினைத்தால் முக்தி கிடைக்கும், பிறந்தால் முக்தி கிடைக்கும், அதாவது இறந்தால் முக்தி கிடைக்கும். ஆனா மண்ணை மிதிச்சாலே முக்தி கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் நின்னைக்கரை ஷீரடி சாய்பாபா, நடு ஷீரடி சாய்பாபா ஆலயம் தான் அப்படின்னாரு. இதுக்கு ஒரே ஒரு விளக்கம் என்னன்னா, காரைக்கால் அம்மையார் காரைக்கால்ல இருந்து திருவலங்காடு முக்தி வேண்டி போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பக்கத்துல இருக்கிற நம்ம திருக்கச்சூர் சிவபெருமான் ஸ்தலத்தை தரிசனம் பண்றதுக்காக சிவபெருமான போறாங்க. அப்படி சிவபெருமான அம்மையார் போயிட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு அவங்க வழி தெரியாம ஒரு கரைமேல் நின்று சிவபெருமான வேண்டாங்க. அப்போ கரைமேல் நின்று சிவபெருமான வேண்ட சொல்லும். சிவபெருமான் வந்து நடராஜ ரூபமா காட்சி தரார். நடராஜ ரூபமா அந்த அம்மைக்கு காட்சி தரார். அதாவது அம்மையே என்று கூட்ட ஒரே அம்மையார், அதாவது சிவபெருமானே தான் மனம் உருகி ஒரு பக்தரை அம்மையேன்னு கூப்பிட்டது காரைக்கால் அம்மையார் மட்டும்தான். அப்படிப்பட்ட காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜ ரூபமா காட்சி தரார். அப்படி காட்சி தந்து அம்மையே நீ வடக்கு புறமா வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி காரைக்கால் அம்மையார் ஒரு கரைமேல் நின்று இந்த ஸ்தலத்தில் வேண்டியதால் தான் இந்த ஊருக்கு நின்ற பிளஸ் கரை, நின்ற கரை நாளடைவில் தான் அது நின்ன கரையா மாறியது. இந்த ஊரின் பேர் வந்து நின்ற கரை. காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்ததால் இந்த ஊர் பேர் நின்ற கரை. அப்போ சிவபெருமானுடைய பாதம் இங்க நடராஜ ரூபமா பாதம் பட்ட தலம் தான் இந்த ஊருக்கு நின்ற பிளஸ் கரை. நின்ற கரை நாளடைவில் நின்ன கரையாச்சு. அப்படிப்பட்ட நின்ன கரையில தான் நம்முடைய பாபாவுடைய நடு ஷீரடி சாய்பாபா ஆலயம் அமைந்திருக்கு. ஏன் நடு ஷீரடி சாய்பாபா ஆலயம்னா 16 வயசுலதான் பாபா ஷீரடிக்கு போறார். ஷீரடியில அவருடைய மிராக்கள் பாக்குறாங்க ஜனங்க எல்லாமே. 16 வயசுக்கு முன்னாடி அவருடைய எங்க பிறந்தார், எங்க இருந்தார், எப்படி வாழ்ந்தார்ன்றது வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட பாபாவுடைய திருத்தலம் பாதங்கள் எங்கெங்கெல்லாம் பட்டதோ அந்த பாதம் பட்ட திருத்தலம் தான் இப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷனா வளரும் அப்படின்றது நம்ம சுவாமிகள், அதாவது ராமானந்த சுவாமிகள் சொன்னதுனாலதான் இது பாபாவின் பாதம் பட்ட புண்ணிய திருத்தலம் நடு ஷீரடி. ஏன்னா பாபாவுடைய பாதம் இங்க படலன்னா கண்டிப்பா இப்படி ஒரு வைப்ரேஷன் இங்க நடக்காது. ஏன்னா நீங்க என்ன வேண்டி வந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு வேண்டுதல் இங்க நடக்கிறதுனாலதான் இந்த நடு ஷீரடி சாய்பாபா ஆலயம் இன்னைக்கு விளம்பரமே இல்லாம நமது ஆலயம் பாத்தீங்கன்னா நீங்க தேடி வராங்க, பக்தர்கள் போய் சொல்றாங்க. அது மூலியமா பக்தர்கள் நன்கொடை மூலியமா வளருது. அப்படி வளர்ந்தது கோவில் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா உலகம் ஃபுல்லா, அதாவது அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஜப்பான்ல இருந்து எல்லா நாட்டுல இருந்தும் கண்டுபிடிச்சு நடு ஷீரடி வைப்ரேஷன் பார்த்து, அதாவது யூடியூப்ல பார்த்து இங்க வராங்க. வந்து மக்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போறதுனால உடனே நடக்குது. அப்படி வந்து பாத்தீங்கன்னா நடு ஷீரடி சாய்பாபா ஆலயத்தில் நீங்களும் கண்டிப்பா வாங்க, தரிசனம் பண்ணுங்க, பாபாவுடைய மகிமையை உணருங்க. அது மட்டும் இல்லாம நமது யூடியூப் சேனல் முதல் முறையா இருக்கிறார். அப்போ இந்த யூடியூப் சேனல் பாபாவுடைய ஆசீர்வாதத்துல இன்னும் மென்மேலும் வளர்ந்து பாபாவுடைய மகிமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும் நமது நடு ஷீரடி சாய்பாபா ஆலயத்தின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களே, சாய்பாபாவை சிறப்பா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். மறக்காம உங்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் புதிய தேடலில் உங்களுடன் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷன் மாதவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டாடா.